Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அபிரகாமுடைய வாழ்க்கையிலே நடந்த இரண்டாவது அற்புதம் தொடக்க நூல் 15வது அதிகாரம் 4-6 வரைக்கும், அப்புறம் 17வது அதிகாரம் 15-19 வரைக்கும் பார்க்கும் பொழுது இருவரும் மலடியாய் இருக்கிறார்கள். அபிரகாமுக்கும் குழந்தை இல்ல, சாராளுக்கும் குழந்தை இல்ல, வயதாகி கொண்டே இருக்கிறது. அவர்கள் முதிர் வயதிலே குழந்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்கின்றார். உன் சந்ததி ஆகாய நட்சத்திரங்களை போல இருக்கும் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தமே ஒரு பெரிய அதிசயம். தெய்வ பிள்ளைகளே, தங்களுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் இல்லை, தங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, ஆல்மோஸ்ட் மிடில் ஏஜ் தாண்டிருச்சு. ஆனால் வாக்குத்தத்தம் வருகிறது, உன் சந்ததியை ஆகாயத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடலிலே உள்ள மண்ணை போலவும் நான் பெருகச் செய்வேன் என்று. எலியா ஜெபித்த பொழுது ஒரு மேகம் கூட காணா, ஒரு கார் மேகம் கூட காணா. ஆனால் ஆண்டவரை அவர் நம்பினார், அந்த வாக்கை நம்பினார், தேவனுடைய சக்தியை நம்பினார், தேவனுடைய வல்லமையை நம்பினார், அந்த தேவன் நமக்கு உதவுவார் என்று நம்பினார், அயராது நம்பினார். வாக்கு தத்தம் வருது. அது யாருடைய வாக்கு தத்தம்? என் தேவன் கொடுக்கின்ற வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம் உனக்கு வந்திருக்கிறது என்றால் உன் வாழ்க்கை மாறப் போகிறது என்ற அர்த்தம். இந்த இயேசுவினுடைய செய்தி உன்னுடைய செவிலே வந்திருக்கிறது என்றால் உன் வாழ்க்கை மாறப்போகிறது என்ற அர்த்தம். உன்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கை, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறப்போகிறது என்ற அர்த்தம். இந்த வாக்கு ஜீவனுள்ள வாக்கு. ஆதியிலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு ஒளியாயிருந்தது, அது ஆல்பாவும் ஒமேகாவுமாக இருந்தது. தேவன் வார்த்தையினாலே உலகத்தை படைக்கின்றார். அந்த உலகத்தை நல்ல கவனிய பிள்ளைகளே, அந்த உலகத்தை படைக்க அந்த ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தையினால் தான் ஆண்டவர் உலகத்தையே படைக்கிறார். அந்த வாக்கு எங்கு வருகிறது? அபிரகாமுக்கு வருகிறது. அந்த வாக்கு எங்கு வருகின்றது? தாவீதுக்கு வருகிறது. அந்த வாக்கு யாருக்கு வருகிறது? சாமுவேலுக்கு வருகிறது. அந்த வாக்கு யாருக்கு வருகிறது? எலியாவுக்கு வருகிறது. அந்த வாக்கு யாருக்கு வருகிறது? எலிசபெத்துக்கு வருகிறது. அந்த வாக்கு யாருக்கு வருகிறது? சக்கரியாவுக்கு வருகிறது. அந்த வாக்கு யாருக்கு வருகிறது? மரியாளுக்கு வருகிறது. அந்த வாக்கு எங்கு ஒலிக்கிறது? இயேசுவின் உயிர்ப்பில் ஒலிக்கிறது. அது திரும்பி ஒளியாக மாறி 12 சீடர்கள் ஒரு கூடாரத்துக்குள்ளாய் ஜெபித்துக் கொண்டிருக்கையில பரிசுத்த ஆவியானவரால் வெளிப்படுத்தப்படுகிறது. தெய்வ பிள்ளைகளே, அதே வாக்குதான் சொன்னது, உலகமெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று. அந்த வாக்குதான் சொல்லுகிறது டேவிட்டிடம், இந்த பிள்ளைகளுக்கு, இந்த பிள்ளைகள் அறியாத செய்தியை கற்றுக்கொடு, ஆண்டவருடைய அந்த சக்தி மிக்க வார்த்தையை கற்றுக்கொடு, அவருடைய வல்லமையை கற்றுக்கொடு என்று. தெய்வ பிள்ளைகளே, ஒரு குருவானவர் அமர்ந்து கொண்டு ஒரே நேரத்துல 2 மணி நேரம் இறை வார்த்தையை பறைசாற்றி பிள்ளைகளுடைய அந்த கண்ணீர்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்துல சமர்ப்பிக்கும் பொழுது எவ்வளவு வல்லமை இறங்கும். அந்த வாக்கை பற்றி தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வாக்கு ஆண்டவரிடம் இருந்து அபிரகாமுக்கு வருகிறது. அபிரகாம் அந்த வாக்கை நம்பினார். இன்னைக்கு நம்ம வாக்க நம்புறோமா? தினமும் கோயிலுக்கு போறோம், தினமும் பூசையை காண்றோம், வாக்கு வருது, இந்த காதுல கேட்டுட்டு இந்த காதுல விட்டுட்டு போறோம். தெய்வ பிள்ளைகளே, எத்தனை பிரசங்கங்கள் வந்தாலும் நம்ம வாழ்க்கை மாறப்போகாது. நீ மாற போறியா? மாற போக. நீ என்ன சொன்னாலும், இன்னும் எத்தனை டேவிட் வந்து சொன்னாலும், இன்னும் எத்தனை சாமியார்கள் வந்து சொன்னாலும் நம்ம வாழ்க்கை மாறப்போதா? மாறப்போவா. திரும்பி திரும்பி அந்த அவிசுவாசத்தில் தான் நம்ம செல்லுவோம். திரும்பி திரும்பி தேவையில்லாத பொழுதுபோக்குரிய அந்த பாடல்களையும் இல்ல பொழுதுபோக்குரிய அந்த ரீல்ஸையும்
சாட்டையும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருப்போம், ஸ்டேட்டஸை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருப்போம். தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய எண்ணங்கள் மாறணும், நம்முடைய உள்ளங்கள் மாறணும், நம்முடைய சிந்தனைகள் மாறணும். நீ சாதாரண மனிதன் அல்ல, நீ ஆசீர்வாதமாய் பிறந்திருக்கிறாய், ஆசீர்வாதத்தை உருவாக்க பிறந்திருக்கிறாய், ஆசீர்வாதத்தை கொடுக்க பிறந்திருக்கின்றாய். அதனால ஆபிரகாமை போல அந்த வாக்கை நம்புவோம், ஜெபிப்போம். என் நேசப்பிதாவே, கர்த்தவாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம் சாமி. ஏசப்பா, உன்னத தெய்வமே, பரிசுத்தரே 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 தெய்வ கர்த்தாவே, அந்நாளிலே ஆபிரகாமுக்கு அந்த வாக்கு சென்றது சுவாமி. அப்பா, அந்த வாக்கு அவனுக்கு ஜீவனை கொடுத்தது, அவனுக்கு நம்பிக்கையை கொடுத்தது, அவனை உற்சாகப்படுத்தியது, அவனுடைய வாழ்க்கையில இருளான வாழ்க்கையில ஒளியை காண்பித்தது ஆண்டவரே. அப்பா, அவன் தோற்றுவிட்டான் என்று நினைத்தான், ஆனால் ஆண்டவரே உம்முடைய வாக்கு அவனை ஜெயிக்க வைத்தது சாமி. இன்னைக்கு இந்த பிள்ளைங்க தோத்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மகன் இந்த மகள் நினைத்து கொண்டிருக்கிறாள், நான் தோத்துட்டேன், அவ்வளவுதான், என் வாழ்க்கை மாறாது, என் குடும்பம் மாறாது, என் பிள்ளைங்க மாற மாட்டாங்க, என் தொழில் மாறாது, என்னுடைய நோய் மாறாதுன்னு நினைச்சிட்டாங்க ஆண்டவர், முடிவே எடுத்துட்டாங்க ஆண்டவரே. ஆனால் உம்முடைய வாக்கு ஆண்டவரே ஆபிரகாமுடைய முடிவை மாற்றியது சுவாமி. அப்பா, அவருக்கு வாழ்க்கையிலே ஒளி பிரகாசத்தை கொடுத்தது ஆண்டவரே. அதே போல இயேசப்பா, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, ஆபிரகாமுடைய சரித்திரத்தை மாற்றி எழுதிய தேவன் நீர் தான் ஆண்டவரே. அதே போல இந்த பிள்ளைகளுடைய சரித்திரத்தையும் நீர் மாற்றி எழுதும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களுக்கு ஜீவனை கொடுங்க சுவாமி. இயேசப்பா, இவர்கள் எடுத்த முடிவெல்லாம் தவறான முடிவுகள், இவர்கள் காதலித்ததெல்லாம் தவறான நபர்கள் ஆண்டவரே, இவர்கள் செய்கிறதெல்லாம் தவறான காரியங்கள், பாவ காரியங்கள். ஐயோ, இவர்கள் நினைப்பதெல்லாம் தாழ்ச்சியான குணங்கள், ஐயோ இவர்கள் நினைப்பதெல்லாம் வெறுப்பு பொறாமைகள் தான் ஆண்டவரே. இதை அகற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம். உன் வாக்கை வையுங்க ஆண்டவரே, எங்கு உன் வாக்கு இல்லையோ அங்கு உன் வாக்கை வையுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த இருளான இடம் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகள் எதை பற்றி ஆண்டவரே பயந்து கொண்டு இருக்கிறார்களோ, எதை நோக்கி ஆண்டவரே அச்சத்தோடு இருக்கிறார்களோ, அதை நீர் அகற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. உன்னத கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் என்று விசுவசித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதன்மையாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும், எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி, பத்தாத துணி, புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்காக கடவுள் முன்னிலையில அமர்ந்து கொண்டு 2 மணி நேரம் எல்லா ஜபங்களையும் சொல்லிக் கொண்டு ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன்.
உங்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். நான் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜெபமாலையிலும் நற்கருணை ஆராதனையிலும் உன்னத திருப்பலியிலும் அனுதினமும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். மற்றுமாக உங்களுடைய குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் அவர்களுக்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 உங்கள் அன்பு காணிக்கை அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக மிரக்கிள் ஆயில், அதிசய எண்ணெய், இது எல்லா நோய்களுக்கும், ஆஸ்மா நோய்க்கும், நெஞ்சு வலிக்கும், வயிற்று வலிக்கும், முழங்கால் வலிக்கும், தலை வலிக்கும், நரம்பு வலிக்கும், இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். எல்லா நோய்களுக்கும் அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையுள்ள எண்ணெய், இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியார் தகடு, செபஸ்தியார் தகடு செய்வதற்காக கட்டு ஜெபங்களை வைத்து எழுதி கொடுத்தார்கள். அந்த ரகசிய கட்டு ஜெபங்கள் உடையவை இந்த புத்தகம். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். செய்வினைகளை அகற்றுவதற்கு, குடும்பம் வளர்வதற்கு, குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கு இது மிகவும் உதவும். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளை, இந்த சேனலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல மற்றுமாக ஃபேஸ்புக்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இந்த ஊழியத்தை உங்க கையில் ஆண்டவர் ஒப்படைத்திருக்கிறார். நீங்கள் பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும்படியாக, அவங்க விண்ணப்பங்களையும் அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.